ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டு 3-4 நாள் ஆச்சா. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் கடைசி வீடியோவில், இனிமேட்டுக்கு வீடியோ 2-3 நாளைக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் போட முடியல. நானும் ட்ரை பண்ணேன் எடிட் பண்ணிடலான்ட்டு, ஆனால் முடியல. ஏன்னா நைட்டும் ஆரி ஒர்க், ரொம்ப டைமும் கம்மியாக. நைட்டு ஆரி ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு காலையில் கடைக்கும் போய்கிட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடம் தட்டிட்டு என்னால் உண்மையில இந்த ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் வீடியோ எடிட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் போடலை. இப்போ வந்து அவங்களோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செவ்வாய்க்கிழமை நைட்டு, புதன்கிழமை மத்தியானம் அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நான் வியாழக்கிழமையே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஒரு 9:30 வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9:30 கேட்ட எடிட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே பண்ண முடிய ஒரு வேலை, அதனால் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி இது வெள்ளிக்கிழமை வருது. நம்ம புதன்கிழமை வந்து முடிச்சுட்டு, ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா நைட்டு 2:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். எல்லாமே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு, வந்துட்டோம். அப்புறம் ஒரே ஒரு கவுன் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. பெண்டிங்னா அவங்க கையில் இருந்த துணி மறுபடியும் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தோம். முடிஞ்சால் பண்ணி தரேன்டா, இல்லாட்டி இது இருக்கட்டும், நெக்ஸ்ட் டைம் வந்து தைச்சிக்கலான்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் அவங்க வந்து அடுத்த நாள் மத்தியானம் தான் போகிறதா இருந்துச்சு. அதனால் அக்கா நான் மத்தியானம் தாங்க போகிறேன், காலையில் எனக்கு இது ஒன்றை மட்டும் தைச்சி கொடுத்துட்றீங்களா அப்படின்னாங்க. திரும்ப காலையில் அந்த பாப்பாவுக்கு அந்த ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி அப்புறம் கொண்டாந்து மதியம் 12:30 கொடுத்தாச்சு. அப்புறம் அவங்களும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. மேபி இன்னைக்கு வந்து யூஎஸ் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2ஆம் தேதி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. நீங்கள் கஸ்டமராக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபாரின்லேயே இருந்தீங்க அப்படின்னா கூட எங்ககிட்ட ட்ரெஸ் வந்து கொரியர் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இதோட டிசைன்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், ரெகுலராக வரும், பார்த்துக்கோங்க. ஆரி ஒர்க் பேட்டர்ன் எல்லாமே இருக்குது. கவுனும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இதில் இருக்கிற எந்த டிசைன் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பிக்சர் காட்டி அது வேணும்னா கூட ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் வேணும்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து அவங்களுக்காகவே மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுக்க போனேன்னு. எனக்கு இதுக்கு எவ்வளோ டைம் இருந்துச்சு தெரியுமா? 17ஆம் தேதி தாங்க அவங்க கொரியர் பண்ணியிருந்தாங்க. நான் 17ஆம் தேதி இப்போது அடுத்த நாள் தான் வந்து கொரியரே ஓப்பன் பண்ணிது பாருங்க. ராத்திரி வீட்டுக்கு போகிற நேரத்தில் தான் அண்ணா பாக்ஸே பிரித்தாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த வெளிச்சத்தை பார்த்தாலே தெரியும். 9:30 மணி மேலே இருக்கும், அப்போ தான் வந்து பிரித்தாங்க. அப்போ 18ஆம் தேதி தான் நாங்கள் கொரியரே பிரித்து பார்க்குறோம். மெட்டீரியல் எடுக்கணும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன எப்படி சொல்கிறது, டிசைனை வந்து ஃபைனல் பண்ணால் மட்டும்தானே நம்ம போய் என்ன மெட்டீரியல் எவ்வளோ எடுக்கணும்னு தெரியும். ஸோ டிசைனை ஃபஸ்ட்டு ஃபைனல் பண்ணணும். இப்போ நேரில் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரே நாளையில் எல்லா டிசைனும் பண்ணிடலாம். இதில் மொத்தம் எத்தனை தெரியுங்களா? 23 ப்ளவுஸு. அதில் 3 ஃபுல் வாயில் ப்ளவுஸு, 20 வந்து லைனிங் ப்ளவுஸ். அதில் டிசைன் ஆரி ஒர்க் அது எல்லாமே கம்பைன் ஆகி 20 ப்ளவுஸு. அது போக 4 ஃப்ராக்கு, கடைசியாக ஒரு ஃப்ராக் தைச்சோம். மொத்தம் 5 ஃப்ராக் இருக்குது இதில். சரிங்களா? ஸோ இவ்வளவும் நான் வந்து பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கெல்லாம் மெட்டீரியல் எடுக்கணும் இல்லையா? அப்போ டிசைன் கம்ப்ளீட் பண்ணணும். டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க சென்னையில் இருக்காங்க. இதில் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. டெய்லி கோயிலுக்கு போனாங்க அவங்க ஏதோ பூஜைக்கு. அப்படிங்கிறப்ப அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. டே டைமில் அவங்க வந்து மோஸ்ட்லி கால் பண்ணவே மாட்டாங்க. எப்பாவது ஒரு கதை கால் பண்ணுவாங்க. அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட இருக்காது. அந்த 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 ப்ளவுஸ் டிசைன் சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோ சொல்லுவாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்குமா, அந்த மாதிரி எனக்கு எப்படி தைக்கலாக்கா. அப்புறம் நானும் நிறைய சஜஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் அவங்க சொல்கிறது சிரிப்பாக இருக்கும். அக்கா இருக்க ஒரு நிமிஷம், நான் இமேஜின் பண்ணி பார்த்துக்கிறேன் இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்படிம்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் சரி ஓகேங்கக்கா இது நல்லா இருக்கும் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. சிரிப்பாக இருக்கும். அந்த பொண்ணு ரொம்ப எனக்கு என்னோட பர்சனல், நான் வந்து அவங்க நிறைய தைக்கிறாங்கிறதுக்காக சொல்லலாம், அப்படியெல்லாம் நம்ம சொல்ல வேணுங்கிற அவசியம் கிடையாது. சிலரெல்லாம் நமக்கு ஸ்பெஷலாக இருப்பாங்க தெரியுமா? ஒரு ப்ளவுஸ் கொடுத்தா கூட ரொம்ப மெனக்கெட்டு அதுக்கு டிசைன் பார்த்து பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்பெஷல் எனக்கு எப்போவுமே. நாங்கள் 2 பேரும் அவ்வளோ பேசுவோம். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் எனக்கு டைம் இல்லை. நான் தான் இந்த தடவை அவங்களுக்கு வந்து அவசரப்படுத்திக்கிட்டே இருந்தேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து தைக்க நேரம் இருக்காது. சீக்கிரம் டிசைன் சொல்லிடான்னு டெய்லி மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா கால் பண்ண முடியாது. அவங்க யூஎஸ்லேருந்து வந்ததுனால அவங்க நம்பரில் நம்ம வந்து வீடியோ இந்த கால் தானே பண்ணுவோம், வாட்ஸ்அப் கால் தானே பண்ண முடியும். அப்புறம் அவங்களும் பிஸியாக இருப்பாங்க. சும்மா நாம் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இன்னொன்று எனக்கும் அங்கே வேலை இவ துணி ஆரம்பிக்கிறதுக்குள்ளார கொஞ்சம் கொடுக்க வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிடணும்ல மற்றவங்களுக்கு. அதனால் அந்த வேலையில இருந்துட்டேன். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மதியம் எப்பாவது ஃப்ரீயாக இருந்தால் மதியானம் ஒரு 1 மணி நேரம் பேசுவாங்க. நைட் வந்து ஒரு 8:30 கேட்ட ஃபோன் பண்ணாங்கன்னா ஒரு 10:30 வரைக்கும் பேசுவோம். 10 அதிகபட்சம் 10 தான் நினைக்கிறேன். 10 மணி வரைக்கும் பேசுவோம். அதில் டிசைன் சொல்கிறதா. ஸோ ரொம்ப லேட்டாக தான் டிசைன் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் போயிடுச்சு. ஸோ 18ஆம் தேதினா 22 தேதி ஆயிடுச்சு அவங்க டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து துணி எடுக்க போகணும். 23ஆம் தேதி தான் நம்ம வந்துட்டு துணி எடுக்க போகணும். ஆனால் என் கையில் உண்மையால் அப்போ காசு வேறு இல்லை. நான் அவட்ட கேட்டிருந்தா அட்வான்ஸ் கொடுத்துருப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டுக்கலான் இருந்தால் அவங்க வந்து திருப்பதி போனாங்க. திருப்பதி போகிறது நாளைக்கு தானே எனக்கு தெரியல.
சரி அதனால் நான் காலையில் கேட்டுக்கல, இந்நேரத்துக்கு அதை பற்றி பேசாட்டி என்ன நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தா காலையில் திருப்பதி போகிறக்கான கடைசியாக ஃபோன் வைக்கிறதுக்கு முன்னாடி தான் சொல்கிறாக்கா நாளைக்கு, அதனால் ஃபோன் நல்லா அட்டன் பண்ண முடியாது, நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னா நீங்கள் எங்கிட்டலாம் ஒன்றும் கேட்க வேண்டாங்க்கா, நீங்கள் உங்களுக்கு எப்படி மெட்டீரியல் வேணுமோ எடுத்துகிட்டு வந்துடுங்கன்ட்டா. அப்புறம் எனக்கு திடீர்னு கேட்குறதுக்கு ஒரு சங்கடமாக போயிடுச்சு, விட்டுட்டேன். அப்புறம் காசு இல்லை. நானும் பார்த்தா யாராவது இன்னும் நிறைய தைச்சி வச்சுருக்கோம், ஆனால் யாரும் வாங்கவே வரலையா, பணம் வேறு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் டைமும் இல்லை, என்ன பண்ண, அதில் ஒரு 2 நாள் டிலே ஆகிடுச்சு. இப்போ 25 தேதி ஆகிடுச்சு நான் துணி எடுக்க போகிறதுக்கே. அப்புறம் எப்படியோ கையில் இருந்த காசு அது போக பேங்கில் இருந்தது அப்படியே பொறுக்கி கிறுக்கி போட்டு கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு 3500 to 4000 மெட்டீரியல் மட்டுமே எடுத்தோம், அவளுக்கு மட்டுமே. ஸோ எப்படியும் பொறுக்கி போட்டு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ 25னா 26 தேதி ஆகிடுச்சுங்க துணியெல்லாம் வந்து சேர்த்துக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், அவளை வந்துருச்சு. நான் 30ஆம் தேதி துணி கொடுக்கணும், எங்கிருந்து கொடுக்கறது? அப்போ இதில் ஆரி ஒர்க் வந்து 3, அதில் 2 கொஞ்சம் நல்ல ஒர்க்கு, ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஸ்லீவில் மட்டும் கொடுக்குறது தான். இதில் மீதி பேட்டர்னும் இருக்குது. பேட்டர்னுக்கு நாங்கள் இருந்தே ஆகணும், என்ன பண்ணுறது எனக்கா ஒன்றுமே புரியல. அப்புறம் போன புதன்கிழமை ஆரம்பிச்சுங்க. போன புதன்கிழமை என்ன தேதினா 24, சாரி கரெக்டாக பாருங்கள், ஏன்னா எனக்கு ஆரம்பித்த தேதி. அப்போ 24 நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் வேலையை. 30ஆம் தேதி கொடுத்துட்டு கரெக்டாக 1 வீக் டைமு. 31ஆம் தேதிங்கிறது வந்து அது எக்ஸ்ட்ரா இருந்த பீஸு தான் ஒன்று தைச்சி கொடுத்தோம், அதனால் அதெல்லாம் கணக்கு கிடையாது. 30ஆம் தேதி நைட்டு நம்ம வந்து முடிச்சாச்சு 1 வீக்கில். அப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்போம் அப்படின்னு உங்களுக்கு டெய்லராக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப டைமே கிடையாது. அண்ணானா கடைசியாக அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டெல்லாம் ரொம்ப முடியல, அவருக்கு டயர்ட் ஆகிட்டார். ஏன்னா நானாவது 2 நாளில் கட்டிங் முடிச்சிட்டேன். எனக்கு அந்த 2 நாள் ரொம்ப சிரமம். ஏன் அப்படின்னா இப்போ வெறும் ப்ளவுஸு இல்லை 1-2 தான் பேட்டர்ன் அப்படின்னா அது 1-2 மட்டும் கட் பண்ணால் போதும். வெறும் ப்ளவுஸ் எல்லாம் 1 வெட்டிட்டு அதுக்கு மேலே போட்டு அப்படியே வெட்டி எடுத்துருவோம். ஆனால் இது அப்படி கிடையாது, எல்லாமே வித்தியாசமாக தைக்கணும். இந்த ஃபுல் ஒயில் ப்ளவுஸ் மட்டும் தான் 3 ஒட்டுக்கா போட்டு வெட்ட முடியும், மீதி எல்லாமே வந்துட்டு வேறு வேறு மாதிரி தைக்கணும் இல்லையா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டணும், டிசைனுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பார்த்து நான் வெட்டணும். அதுக்கு ஒரு ப்ளவுஸ் நான் எனக்கு கட்டிங் போடுறதுக்கே ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம்லாம் ஆச்சு. சில ப்ளவுஸுக்கெல்லாம் யோசிச்சு எப்படி வெட்டணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுறப்பல சில ப்ளவுஸ்க்கு எனக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. அதனால் என்ன பண்ணால் 2 நாளையில் எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், வெட்டிட்டு அடுத்த நாளுக்கு வந்து வெறும் நார்மலாக தைக்கிறது இல்லை ரொம்ப சிம்பிளாக வெறும் பஃப் மட்டும் வைக்கிறதே ஒரு 4 ப்ளவுஸ் என்ன இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் பூனம் சேரையில் சொல்லியிருந்தேன்ல, அது தைச்சிட்டோம், தைக்க முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதை சொல்கிற கொஞ்சம் சிரமம் அவ்வளோதான், நம்மளால முடியாதுன்னு எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால் அது தைச்சாச்சு, அதெல்லாம் போட்டுட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டுட்டு அது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அண்ணா அவங்க பாட்டுக்கு தைச்சிட்டாங்க. நான் சொல்லிட்டு இந்த மாதிரிங்கன்னு சொல்லி பிக்சர் காட்டிட்டு இப்படி வெட்டிக்கோங்க, இந்த சாரிலேருந்து இவ்வளோ வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அதை பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளையில் அந்த 4 பூனம் ப்ளவுஸ் மட்டும்தான் அண்ணா தைச்சிருந்தாங்க. ஏன்னா அது அவ்வளோ வலுவலுன்னு இருக்க, ரொம்ப டைம் எடுத்து பண்ணணும் இல்லையா, அதனால் 4 ப்ளவுஸ் தான் அவங்களால தைக்கவே முடிஞ்சுது. அப்புறம் ஃபுல் வயல் ப்ளவுஸ் 3, மீதி பஃப் நார்மல் பஃப்பில் இருக்கிற சில்க் டிசைனர் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் வந்துட்டு அந்த அன்றைக்கி ஒரு 6-7 என்னமோ தைச்சிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4 நாளையில் 5 நாளையில் 20 ப்ளவுஸும் தைச்சிருந்தாங்க, 23 ப்ளவுஸும் தைச்சிருந்தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு கணக்குக்கு பார்த்தா 4 ப்ளவுஸ் தான் தைச்சிருக்காங்க. அந்த 3 ப்ளவுஸ் ஃபுல் வயலுங்கிறதுனால அது கணக்கு விட்டுருங்க, அந்த மாதிரி தான் வந்து தைக்க முடிஞ்சுது. நான் என்ன பண்ணால் ஒரு நாள் எல்லாத்தையும் வெட்டிட்டு அடுத்த நாள் வந்து அந்த நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற கொஞ்சம் இதாக தைக்கிற அன்னைக்கு வீட்டில் இருந்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஆரி ஒர்க்குக்கு டைமே கிடையாது. நான் மட்டும் எங்கள் நைட்டில் காலையிலேருந்து அங்கேயும் கடையில் முக்கால்வாசி வேறு நிற்கிறோம். அப்புறம் நைட்டும் வெடி வேலை செய்ய முடியுமா, என்னாலே இப்போல்லாம் முடிய மாட்டேங்குது. 2 மணி 3 மணி ஆனால் தூக்கம் வந்துடுது, கண்ணு வேறு ரொம்ப வெளிச்சத்திலே பார்க்குறதுக்கு கண்ணு மயமயன்னு ஆகிடுதா. அதனால் என்ன பண்ணேன், ஒரு நாள் வந்து டே டைமில் வீட்டில் இருந்துக்கிட்டேன். அந்த நெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஒரு ப்ளவுஸு. ஸோ அந்த ஆரி ஒர்க்குக்கு வீட்டில் இருந்துக்கிட்டேன். அடுத்த நாள் ஃபஸ்ட் நாள் நைட்டு ஆரம்பித்தேன், அடுத்த நாள் பொழுதோட ஒரு 7 மணி வாக்கிலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன், அதோட ஒர்க் முடிச்சிட்டேன். ஸோ அந்த அன்னைக்கு இருந்துக்கிட்டேன். அடுத்த நாள் அந்த அன்னைக்கு முடிச்சிட்டேன்னா அந்த அன்னைக்கு வந்து நைட்டு அடுத்த ப்ளவுஸ் ஆரம்பிக்கல. அதுக்கு ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸை வந்து நான் காட்டில் ஏற்றிட்டேன், ஃப்ரேமில் போடாமல் காட்டில் ஏற்றிட்டேன். அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காட்டில் ரொம்ப இப்படி கை தூக்கி வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஷோல்டரெல்லாம் வலி எடுத்துக்குது. அதனால் வந்து அடுத்த ப்ளவுஸ் எல்லாம் எனக்கு காட்டில் வேண்டாம், நான் ஃப்ரேம்லேயே போட்டுக்கிறேங்க, எனக்கு காட் ரொம்ப கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சரின்ட்டாங்க. அடுத்தது வந்து ஃப்ரேமில் தான் போட்டோம். அப்போ நைட்டில் மட்டும் போட்டுட்டு நான் காலையில் அங்கே போய் கடையில் வேலை செய்கிறதுனா எனக்கு இங்கே ஆரி ஒர்க் பெண்டிங் ஆகுதுன்னு இந்த தடவை நான் கடையில் எப்போவுமே ஆரி ஒர்க் பண்ண மாட்டேன். இடமும் ரொம்ப இடைஞ்சிது, அப்புறம் யாராவது வருவாங்க போவாங்கன்ட்டு பண்ண மாட்டேன். ஆனால் இந்த தடவை வேறு வழியே இல்லை, நைட்டில் இங்கே பண்ணுறது
அடுத்த நாள் வந்து காலையில் போகிறப்ப பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து 2:30 3 மணி வரைக்கும் பண்ணினேன், ஒரு நாள் 5:30 வரைக்கும் பண்ணினேன். அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்து இல்லை அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்போ தான் மீதி பகல் நாங்கள் பண்ணிட்டோமே. நைட்டில் பண்ணிவிட்டு ஒரு 3 மணிக்கு படுக்கிறேன் அப்படின்னா காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சுக்கணும். ஏன்னா பாப்பா பள்ளிக்கூடம் போகிறதுக்கு தலசி ஓடுறதுக்கு மெயினாக எந்திரிக்க அண்ணா தான் சாப்பாடு செஞ்சாங்க. இந்த 10 நாள் அண்ணா தான் சோறாக்குறாங்க. நான் காத்தால சாப்பாடு செய்கிறதே கிடையாது. காலையில் பாப்பாவுக்கு தலசியோடு எந்திரிக்கணும். பாருங்கள் 3 மணிக்கு படுத்தா அதான் தூங்குறதுக்கு ஒரு 3:30 ஆயிரும். காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சுக்கணும். எந்திரிச்சு பாப்பாவை அனுப்பிச்சி விட்டு அண்ணா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அவர் கடைக்கு போயிடுவார். அப்படியே நான் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மணிங்கிறப்ப கடைக்கு ஓடிடுவேன். 10 மணிக்கு போகிறப்ப அண்ணா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஃப்ரேமு அதுக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பையில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே போய் கடையில் வச்சு வேலை செய்கிறது. மறுபடியும் நைட் ரிட்டன் வரும்ல, மறுபடியும் திரும்ப ஃப்ரேமை தூக்கிட்டே வந்து அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் தூக்கிட்டே வரணும். மறுபடியும் வந்து நைட் இங்கே வேலை செய்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக செய்யங்காட்டியும் ரொம்ப டயர்டாகிடுச்சு. எனக்கும் ரொம்ப டயர்டு. அண்ணானா இப்போ என்னால் உட்காரவே முடியலங்கிறாரு. ஏன்னா வெறும் ப்ளவுஸாக இருந்துச்சுனாங்க ஓவர்லாக் போடுறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்திரிச்சிட்டே இருப்பாங்களா. இது பேட்டர்ன் அப்படின்னா அது ஃபுல்லாக அந்த பேட்டர்னை ரெடி பண்ண வரைக்கும் எந்திரிக்க மாட்டோமல்ல. அப்போ கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours வந்து உட்காந்தே இருக்கணும். அண்ணா அவ்வளோலாம் நார்மலாகவே உட்கார மாட்டார். ஆனால் இந்த தடவை முடியல, உட்காந்து தான் ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த 2:30 மணிக்கு வீட்டுக்கு வரப்போனா அப்பல என்னால் ஒன்றுமே முடியல, உட்காரவே முடியல, அப்படியே எரியுதுல, அப்படி பேக்கெல்லாம் எரியுது, என்னால் உட்காரவே முடியலங்கிறாரு. சரி விடுங்க, அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லை, அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது, மறுபடியும் அப்படி கண்டினியூஸாக வேலை இருக்குது. இப்போ 18 வந்துருச்சுல்ல, 18 கொடுக்கறதுக்குள்ள அர்ஜென்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ அதனால சரி 18க்கு லீவ் போட்டுக்கலாம். இருந்து கூட 18க்கு இந்த தடவை லீவ். ஏன்னா ஒரு வருஷம் கூட 18க்கு லீவ் விடலை, இந்த வருஷம் லீவ் போட்டுக்கலாங்க அப்படின்ட்டேன். ஸோ அதனால ரொம்ப வந்து டயர்ட் ஆயாச்சு. அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா செம்மையாக தைச்சு கொடுத்தாச்சு. எல்லாமே அவங்க என்ன பிக்சர் சென்ட் பண்ணாங்களோ, நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். மெட்டீரியல் இதில் மோஸ்ட்லி மெட்டீரியல் நாங்கள் தான் எடுத்திருக்கோம். எல்லாமே எடுத்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ சூப்பராக பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த டைமுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம். அந்த கடைசி நிமிஷத்தில் கூட அந்த ஃப்ராக் நான் முடியலன்னு சொல்லலை, டக்குன்னு வந்து தைச்சு கொடுத்துட்டேன். அட எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறாங்க, இப்போ நம்ம சும்மாவே தைச்சு கொடுக்க போகிறோம். காசுக்காக மட்டும் நம்ம வேலை செய்யக்கூடாது. அந்த வேலையை நம்ம பிடிச்சி எப்படி மனசார அந்த வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையும் நல்லாயிருக்கும். கஸ்டமரும் வந்து நம்மளை தேடி தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வேலை செய்கிறோம். அதனால் அவளுக்குன்னு அப்பா கடைசி நிமிஷத்தில் கூட அந்த கவுனை தைச்சு கொடுத்துட்டீங்கக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. இன்றைக்கி அவங்க கிளம்பியிருப்பாங்க. யூஸ் வந்து இன்றைக்கி ஃப்ளைட் ஏறியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லா வேலை செய்கிறவங்களும் இந்த மாதிரி பணசார செய்யுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு வேலை வரும், ஒரு நல்ல லைஃப் வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இதை கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஒர்க் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் இதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னும் நிறைய வரும் வீடியோஸ் எல்லாம். நிறைய கட்டிங் வீடியோ 1-2 எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நிறைய டிப்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சு நோட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இனிமேட்டுக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்துடும். இந்த ப்ளவுஸோட டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஷார்ட்ஸில் ரெகுலராக ஈவினிங் வந்துட்டே இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரி ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோக்குள்ள தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இனிமேட்டுக்கு ரெகுலர் ஒர்க் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதிலே நம்ம டிசைன்லாம் தைச்சோம் அப்படின்னா நான் போடுவேன். இன்னும் நிறைய வந்து வீடியோஸும் நான் போடுவேன், நீங்கள் பாருங்கள். சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பை.